ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகினி ரொம்பவே டார்ச்சல் பண்ணுறதன் பேரில் விஜய்க்கு கண்டிப்பாக பிறந்தநாள் பரிசாக நம்ம வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தினா அவர் சந்தோஷப்படுவார்னு நினச்சிக்கிட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. ராகினி ஒரு பக்கம் திரும்ப திரும்ப காவேரி பார்த்து கேட்க, இங்கே பாரு ராகினி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் நான் வெண்ணிலாவை, விஜய் கிட்டே கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ராகினிக்கு ஃபோன் பண்ண பசுபதி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தாச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கப்பா இந்த காவேரி தப்பிச்சிட்டே இருக்கா, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கா அவளை வெறுப்பேற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பார்த்துமா அவள் ஏமாத்திட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்ல, அது எப்படிப்பா ஏமாற்ற விடுவேன் நான், கண்டிப்பாக நான் உஷாராக தான்ப்பா இருப்பேன், அவள் கூடிய சீக்கிரமே கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட யோசனையாகவே இருக்குது, விஜய் எதுக்காக இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற தருணத்தில் அதுக்கப்புறம் தாத்தா சொன்னது விஜய்க்கு ஞாபகம் வருது. கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாத்தா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தாத்தா, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற பேசின விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் பேப்பரால் தான் அவளுக்குள்ள பயம் ஏற்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிழிச்சு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் எடுத்து காட்டுறாரு. இங்கே பாரு காவேரி, எனக்கு என்னவோ தெரியுது உன் மனசுக்குள்ளே இதுதான் பயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்போ காட்டுறேன். எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டேன் காவேரி, நீ தயவுசெய்து பயப்படாத, நான் எப்போவுமே உன் கூட தாண்டி இருப்பேன், நான் உன்னை விட்டு கண்டிப்பாக போக மாட்டேன்டி, ஏன்டி நீ இப்படிலாம் இது பண்ணுற, ஃப்ரீயாக இரு காவேரி, நீ சந்தோஷமாக இருக்கணும், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெளிவாக பேசுகிறாரு. இதை கேட்ட காவேரியும் அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் கண்டிப்பாக உண்மையை மறைக்க முடியாதுல்ல, வெண்ணிலா பற்றின விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் மனசார ஏற்றுப்பேன், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க காவேரி. உங்களுடைய பிறந்தநாள் பரிசாக நான் என் வெண்ணிலா உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன், நீங்கள் கேட்டிங்கல்ல காசு பணம் கொடுத்து கடையில் வாங்கக்கூடாது, அது புதுசாக இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சமான கிஃப்ட்டு வெண்ணிலா தான் எனக்கு தெரியுங்க, கண்டிப்பாக இந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கலக்கத்தோட மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க காவேரி. இப்போ பேசுனதுக்கு அப்புறமா விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை பார்த்து, காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, என்னாச்சு காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி பேசுறதை நினச்சி எனக்கு அலை வந்துருச்சுங்க, ஆனந்த கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு போகிறாங்க காவேரி, அங்கே வெண்ணிலா கிட்டே போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்ககிட்டையும் பேசிட்டு இதை மாதிரி நான் எனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி சொல்கிறாங்க. எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க தான், இவங்க கண்டிப்பாக குணமாவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது, அதுவும் நம்பிக்கையோடு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. மனசுக்குள்ளே வெண்ணிலாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா நீ கூடிய சீக்கிரமே குணமாயிடுவேன், கண்டிப்பாக விஜயை பார்த்தா உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இல்லை காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேட ஆரம்பிக்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்லேயும் போய் பார்க்குறாங்க, இங்கேயும் வரலையா, அப்போ எங்கே தான் போயிருப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. காவேரி ஃபோனையும் எடுக்காததுனால ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு. இப்போ அவசரப்படாத, காவேரி வந்துடுவா, நீ ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சமாதானப்படுத்த, இல்லை தாத்தா என்கிட்ட சொல்லாமலாம் எங்கேயும் போக மாட்டாவ, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிற தருணத்தில் காவேரி விஜய் கண்ணு முன்னாடி நிற்க, காவேரியை பார்த்த விஜய் ரொம்பவே அன்போடு அப்படியே என்ன பண்ணுறாரு, காவேரி தோளில் சாஞ்சு அப்படியே தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறாரு. எங்கே காவேரி போன நீ இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்க, உங்களுக்கு முக்கியமான உங்களோட பிறந்தநாள் பரிசை வாங்கிட்டு வரதாங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஆமாங்க உங்களுக்கான பிறந்தநாள் பரிசை நான் கொண்டு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமா விஜய் காவேரியை பார்க்க, அதுக்கப்புறம் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. தாத்தாவும் அதிர்ச்சியாக ஒரு பக்கம் பார்க்க, இந்த பக்கம் அஜய் ராகினி வந்துடுறாங்க. அவங்க பயங்கர சந்தோஷத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா வெண்ணிலாவை பார்த்த விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் காவேரி தயங்கி நின்று அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா, அதுக்கப்புறம் விஜய் தேடி வராங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.